ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரோஸ் கார்டன். இன்றைக்கி நான் என்னோடய ஷாப்பிங் ட்ரிச்சி ஷாப்பிங் பார்ட் 2 உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நானும் என்னோடய அக்காவும் நாங்கள் ஆட்டோவில் கிளம்பிட்டோம். ஆட்டோவில் போகிற சந்தோஷமே தனிங்க. என்ன தான் காரில் போனாலும் ஆட்டோவில் போகிற மாதிரியான சந்தோஷம் எனக்கு வரவே வராது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ சம்மர் டைமில் என்னோடய அக்காவுக்கு பசங்களுக்கு பேக் வாங்கணுன்ட்டு அவள் பேக் சூஸ் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் சீசன் டைமில் நம்மளுக்கு மங்களில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பேக் செக்ஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆஸ் யூஷுவல் செகண்ட் ஃப்ளோர்லேயும் நம்மளுக்கு ஸ்டேஷ்னரி பேக் எல்லாமே இருக்கும். எக்ஸ்ட்ராவாக கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நம்மளுக்கு இந்த சீசனில் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பேக் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரமும் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் இங்கே பிராஸ் செக்ஷன் பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே இருந்தது. பிராஸு, ப்ரான்ஸு, காப்பர் அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. ஸோ நான் எனக்கு இந்த மாதிரி பாத்திரம் தான் வாங்கணும்னு தோணுச்சு. ஸோ வாங்கணும் போல் இருந்தது. ஸோ அதனால் நான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என் பாப்பாவுக்கு சொப்பு வாங்கியிருந்தோம். ஸோ இது 225 ருபீஸு சொப்பு, அலுமினியம் எல்லாமே. பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு 4-5 டைம்ஸ் அவளுக்கு பிளாஸ்டிக்ஸில் வாங்கி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் விலையும் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்குது, அதுவும் விலையும் ரொம்ப ஜாஸ்தி. டேமேஜ் ஆகிடுது, உடஞ்சி போயிடுது. பட் போன வருஷம் என்னோடய அக்கா எவர் சில்வர் அண்ட் இரும்பில் அயனில் கொடுத்துருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. ஸோ அதில் இல்லாத பொருட்கள்லாம் இதில் இருந்த மாதிரி இருந்தது சொல்லிவிட்டு நான் இந்த வருஷம் என் பாப்பாவுக்கு இது வாங்கி கொடுத்தேன். ஸ்க்ரீன் டைம்லாம் நல்லா ரெடியூஸ் ஆச்சு. அடுத்து பையனுக்கும் ஒரு ரிமோட் கார் வாங்கி கொடுத்தேன். ஹீ இஸ் ஆல்சோ ஹாப்பி. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பேகு. நான் ட்ராவல் பேக் என்கிட்ட இல்லை, ஒன்று கூட இல்லை. ட்ராலிஸ் வேரியஸ் சைஸில் ட்ராலிஸ் தான் இருக்கே தவிர பேக் என்கிட்ட இல்லை. ஸோ பேக் வாங்கணும்னு நினச்சி நான் பேக் வாங்கினேன். இது அமெரிக்கன் டூரிஸ்ட் பிராண்டு. எனக்கு 25% ஆஃபர்லாம் போக 1500 அந்த மாதிரி வந்தது எனக்கு இந்த பேகு. பார்த்திங்கன்னா நல்ல மாம்பழ கலரில் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ஸ்பேஷியஸாக இருந்தது அந்த பேகு. அடுத்த பர்ச்சேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொலுசு. நான் எப்போவுமே ஒரு ஸ்பேர் கொலுசு வச்சுப்பேன். ஏன்னா எனக்கு டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்பேரை யூஸ் பண்ணிப்பேன். திருப்பி ஊருக்கு வரும்போது நான் அந்த டேமேஜ் ஆனதை மாற்றிட்டு புதுசு வாங்கிப்பேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பேருக்கு வச்சுக்கிறதுக்கு தான் நான் இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். இந்த கொலுசு பாருங்கள், 9000 ருபீஸ் இந்த கொலுசு. நான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் இந்த கொலுசு 300க்குலாம் நான் வாங்கியிருக்கேன் பிஃபோர் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி, பிஃபோர் 10 இயர்ஸ். ஸோ இப்போ 9000 ருபீஸ் ஆகிடுச்சு. எவ்வளோ டைம்ஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்து பொங்கல் பானை வாங்கணுன்னு ரொம்ப வருஷமாக நான் நினச்சி மறந்து நான் போயிடுவேன். ஸோ இந்த வாட்டி நம்ம மறக்காமல் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினச்சேன். வாங்கினது இடையில இங்கே கூட வாங்கிக்கலாமான்னு நான் பார்த்தேன். ஆனால் எனக்கு அது அவ்வளோவா குவாலிட்டி சரியாக இருக்க மாதிரி தெரியல. ஸோ அதனால் நம்ம அங்கேயே வாங்கிக்கலான்னு இந்த வாட்டி ஞாபகம் வச்சு கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பாத்திரம் இந்த பானை 2 kg இருந்துச்சு. ஃபுல்லாக பிராஸு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நான் ஆசைப்பட்ட மாதிரியே கிடச்சிருச்சு. அடுத்து ஸ்பூன் பார்த்திங்கன்னா ப்ரான்ஸு. ஏன்னா பிராஸில் என்னால் அந்த ஸ்பூனை தூக்கவே முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. வெறுமனே தூக்க முடியலன்னா நம்ம சமைச்சிட்டு கிண்டவே முடியாது, அந்தளவுக்கு வெயிட்டாக இருந்தது. ஸோ அதனால் நான் ஸ்பூன் மட்டும் ப்ரான்ஸில் வாங்கிட்டேன். லிட்டும் பாத்திரம் அந்த பானையும் நான் பிராஸ்லேயே வாங்கிக்கிட்டேன். இது 3மே சேர்ந்து எனக்கு 2500 ருபீஸ் வந்துச்சு. 2500 கிட்ட வந்தது. அடுத்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ். இது எல்லாருக்கும் தெரியும், 100 ருபீஸு. ஸோ இது தேவைப்பட்டதுனால இது ஒன்று வாங்கிட்டேன். முன்னாடி போன ஷாப்பிங்கில் பாப்பாவுக்கு ஹெட்பேண்ட் வாங்க மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் இந்த வாட்டி ஹெட்பேண்ட் வாங்கிட்டேன். இந்த ஹெட்பேண்ட் ஈச் 30 ருபீஸ். நெக்ஸ்ட் நெக் செயின் வாங்கினேன். அவளுக்கு இப்போ நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான் கோல்டு போட முடியாது. அதாவது வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன் கோல்டு போடுவேன். வெளியில் மஹாலில் ஸ்கூலுக்கெல்லாம் நம்ம கோல்டு போட்டு அனுப்ப முடியாது. ஸோ அதனால் இன்னும் 2 நெக் செயின் வாங்கினேன். அந்த பேர்ல் நெக் செயின் 100 ருபீஸ், 110 அந்த மாதிரி. கோல்டு பீட்ஸ் வச்சது 200 ருபீஸ் இருந்தது. ஸ்கூலுக்கும் நமக்கு தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரும்போது இந்த மாதிரி போட்டு விட்டால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும்.
அதனால் இது வந்து நான் இன்னும் 2 வாங்கினேன், நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜும்காவும் கொடுத்துருந்தாங்க. இது வந்து மேக்கப் ஸ்பஞ்சு, இதுவும் ஈச் வந்து 30 ருபீஸ். நெக்ஸ்ட் வந்து ஒட்டியானம் வந்து பாப்பா ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன். ஸோ அதனால் வாங்கலாம், நான் வந்து சொல்லியிருந்தேன் மங்கள் போகும்போது நான் வாங்கி தரேன் அப்படின்ட்டு. அதனால் வந்து வாங்கியிருந்தேன். இது கொஞ்சம் ப்ரைஸி சைடு தான். 25% ஆஃபர் போக எனக்கு வந்து 500 ருபீஸ் சம்திங் வந்து இருந்துச்சு. இது வந்து ரியல் கேம்ப் வச்சு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கும், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரியல் கேம்ப் ஸ்டோன் வச்சு குழந்தைக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து கோட் செட்டு, இது வந்து ட்ரெண்ட்ஸில் வாங்கினேன். இது வந்து 999 இந்த செட்டு. பியோர் காட்டன் பலாசோ பேண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டாப்புமே பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஏன்னா பிரின்சஸ் கட்டில் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி மேண்ட்ரின் காலர் வச்சு, சைனீஸ் காலர் வச்சு பிரின்சஸ் கட்டில் கொடுத்துருந்தாங்க. இது வந்து என் சைஸ் எஸ் இல்லை. ஸோ அதனால் நான் அடுத்த சைஸாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நான் எம் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் ஃப்ரீயாகவும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் சம்மரில் அப்படின்னு சொல்லிட்டு. இது பிரின்சஸ் கட்னால சைடில் ஃப்ரண்ட்லலாம் ஸ்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப மைல்டாக இருந்தது, கலரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் ஹைட்டுக்கு இங்கே கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. ட்ரெண்ட்ஸ் மேக்ஸ்லலாம் நான் கொஞ்சம் ஹைட் கம்மி, 5 ஃபீட் தான் இருப்பேன். ஸோ என் ஹைட்டுக்கு கரெக்டாக ஃபிட்டிங்கோட அதெல்லாம் நல்லா இந்த ட்ரெண்ட்ஸ் மேக்ஸில் கிடைக்குது. ஸோ அதனால் என்னோடய ஒப்பீனியன் அது. அடுத்து இந்த இது பார்த்திங்கன்னா மேக்ஸில் வாங்கினேன். இதுவும் எம் சைஸ் தான் நான் வாங்கிக்கிட்டேன். ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவே பெருசாகவே வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த ட்ரெஸ் வந்து இதுவும் கோட் செட்டு தான், 1000 ருபீஸ், 999 இதுவும். நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது 8 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து இதே மெட்டீரியல் இதே டிசைன் மேக்ஸில் வந்து ஒரு ஃப்ராக் வாங்கினேன். அந்த ஃப்ராக் தான் நான் எல்லா இடத்துக்கும் போட்டுட்டு போவேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது செக்கப்பாக இருந்தாலும் ட்ராவலாக இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் நான் இந்த ஃப்ராக்கை தான் போட்டுட்டு போவேன். இந்த மெட்டீரியல் இருக்கிறது அந்த மெமரி எனக்கு இப்போ ரீகலெக்ட் ஆச்சு இதை பார்த்த உடனே. இன்னொரு ட்ரெஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ட்ரெஸ்ஸு தான், நல்ல காஃபி ப்ரௌனில் ரயான் மெட்டீரியல். இதுவும் நான் அடுத்த சைஸ் வாங்கிக்கிட்டேன், எம் சைஸ் வாங்கியிருக்கேன். இதுவும் 999 ருபீஸ். ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த பட்டனை வந்து நம்ம மேலே வச்சு நான் தைச்சிப்பேன். ஏன்னா இது எம் சைஸ்னால நெக் வந்து வைடாக இருக்கும். ஸோ அதுக்காக அந்த பவுச்சில் போட்டு எக்ஸ்ட்ரா பட்டன் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த பட்டனை வந்து நான் மேலே வச்சு தைச்சிப்பேன். இடையில வந்து ஹிப்பு கிட்ட வந்து எலாஸ்டிக்கும் கொடுத்துருந்தாங்க, ரோப்பும் கொடுத்துருந்தாங்க. நம்ம அழகாக வந்து டைப் பண்ணிக்கலாம். இது ஹைட்டுக்கு இதை ஆல்ட்ரு பண்ணாமல் இருக்கலாம், அந்த அளவுக்கு வந்து எனக்கு ட்ரெண்ட்ஸ் மேக்ஸில் ட்ரெஸ் கிடைக்கும். என் ஹைட் வந்து 5 ஃபீட், அதனால் பார்த்து தான் வாங்குவேன், தேடி தான் வாங்குவேன். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா குர்த்தா, 2 குர்த்தா. இது வந்து ஈச் வந்து 699 போட்டிருந்தாங்க. பட் 2 வாங்கினோன்னா 100 ருபீஸ் ஆஃப்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லோ வந்து எனக்கு வாங்கினேன், பிங்க் வந்து என்னோடய அக்காவுக்கு வாங்கினேன். இதுவும் பியோர் காட்டன். இதுவுமே நாங்கள் வந்து எம் சைஸ் போயிட்டேன் நான். ஒரு சைஸ் வந்து பெருசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிங்க் வந்து என்னோடய அக்காவுக்கு. இது வந்து இப்போ தான் இந்த நெக்கு தான் இப்போது எல்லா குர்த்தாஸ்லேயும் இருந்தது. நல்லா இருக்குது, போட்டுக்கவும் நல்லாயிருக்கு. நல்லா பியோர் காட்டன். பிங்க்கில் வந்து ஸ்லீவ்ஸில் மட்டும் நம்மளுக்கு வந்து ப்ளீட்ஸ் வச்சு அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க ஸ்லீவ்ஸ்க்கு மட்டும். நெக்ஸ்ட் வந்து பையனுக்கு வந்து ட்ரௌசர்ஸ் வாங்கியிருந்தேன். மேக்ஸில் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் வந்து பையனுக்கு வந்து எப்போயுமே மேக்ஸில் தான் ஷார்ட்ஸு, டிஷர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்குறது. எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்க்கெலாம் நிறைய இந்த மாதிரி டெய்லி தேவைப்படுது இல்லைங்களா, ஸோ அதனால் வந்து டெய்லி போட்டுக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் குழந்தைக்கு மட்டும் தேவைப்படுற டிஷர்ட்ஸு, ஷார்ட்ஸு, ஓப்பன் ஷர்ட்டு, கேஷுவல் ஷர்ட்டு அந்த மாதிரிலாம் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் எனக்காக ஒரே ஒரு பலாசோ வாங்கிக்கிட்டேன். இது வந்து நான் எல் சைஸ் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது, நல்ல பெருசாகவும் இருக்கும், நம்ம ஃப்ரீயாக லூஸாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. தட்ஸ் ஆல் மை ஷாப்பிங் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.